ஹாய் எல்லால் வணக்கம். இந்த வீடியோ வந்து எங்கள் ஹஸ்பண்டோட தாத்தாக்கு வந்து சாமி கும்பிட்டோம். ஸோ அந்த வீடியோ தான். இப்போ வந்து நாங்கள் ரவை கச்சாயம் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 1/2 கிலோ ரவையை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதில் ஒரு 1/4 கிலோ மைதா போட்டு மிக்ஸ் பண்ணி நாங்கள் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு வந்து சர்க்கரை போட்டோம். ஸோ சர்க்கரை போட்டு நல்லா கையிலையும் கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கோதுமை போட்டோம் 1 டம்ளர். எதுக்காக அப்படின்னா அந்த கலர் வரும் அதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அது இருக்க வந்து கொஞ்சம் கெட்டியாகிட்டே போகும். ஸோ அதனால் நம்ம வந்து தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு வடை மாவும் ஆட்டி வச்சாச்சு. நான் எப்பவுமே வடைக்கு வந்து இந்த மிளகுலாம் வந்து இந்த மாதிரி தட்டி தான் போடுவேன். இந்த வடையில் சாப்பிடும்போது கருக்கு முறுக்குன்னு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அண்ட் வந்து நம்ம வந்து வடை போடுறதுக்கு முன்னாடி அந்த வடை மாவு சேர்த்து வெங்காயம்லாம் சேர்த்து பிசைஞ்சோம் அப்படின்னா அது அவ்வளோ தண்ணியெல்லாம் விடாது. ஸோ சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஸோ வடை கச்சாயெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. ஸோ ஜென்ரலி ஜென்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேஷ்டி துண்டு, லேடிஸ் அவங்கன்னா ஜாக்கெட் பீட் அண்டு சாரீ வச்சு படைப்போம். நாங்களும் சாமியெல்லாம் நல்லா திருப்தியாக கும்பிட்டு முடிச்சிட்டோம். அண்ட் இந்த மாதிரி சுற்றி வைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி சாமி கும்பிடுவீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட லஞ்ச் மெனு வந்து சாதம், சாம்பார், பருப்பு ரசம், அவரைக்காய் பொரியல், பூசணிக்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல், தாளிச்ச தயிர், பருப்பு, நெய் அண்ட் தங்கப்பள்ளிக்கு வச்சுருந்த கொஞ்சம் சுண்டக்காய் குழம்பையும் வச்சு அது கூட வடை, கச்சாயம் அண்டு பாயாசம் வச்சு தான் சாப்பிட்டோம். உங்கள் ஊரில் இந்த ரவை கச்சாயத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.